செல்லும் பாதையில் ஒரு கல் கிடந்தால் அது உன்னை தடுக்கிவிட வைக்கும். அதே கல்லை படிகளாக மாற்றினால் மேலே செல்ல உனக்கு உதவி செய்யும். தோல்விகள், அவமானங்கள் என்று பல தடைக்கற்கள் வந்து போகலாம். ஒவ்வொரு தடையும் உன்னை உயர்த்தும் படிகளாக மாறும் நாள் வந்துவிட்டது. இன்று வளர்பிறை சதுர்த்தி. சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவார் விநாயக பெருமான். உனக்கு முன்னால் இருக்கும் கரடு முரடான பாதைகளை செவ்வையாக்குவார். எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டது போல் தோன்றலாம். இவ்வளவுதான் என்ற எண்ணம் வரலாம். இன்னொரு கதவை திறக்க விநாயகர் உன் இல்லம் தேடி வருவார். சரியான நேரத்தில் வாழ்க்கையை மாற்றுவார். உனக்கு மன வலிமையை கொடுக்கப் போகிறார். நீ எதிர்பார்த்ததை விட அழகான ஒரு வாழ்க்கை உனக்கு அமைத்துக் கொடுப்பார். கடந்த காலத்தை மறந்துவிடு. அடுத்த அத்தியாயம் என்ன என யோசித்துப்பார். விழுந்த இடத்தில் எழுந்து நெல். கனவு காண்பதை நிறுத்திவிடாதே. நிறைவேறாத கனவுகளை குறித்த கவலை வேண்டாம். திட்டமிட்டு செயல்படு. நீ அறியாத பாதைகளை உனக்காக விநாயக பெருமான் திறக்கப் போகிறார். கவலைகளை விட்டுவிடு. கடந்து செல். இருளில் ஒரு ஒளி பிறக்கப் போகிறது. நம்பிக்கையுடன் காத்திரு. நல்லதே நடக்கும். முடிந்தால் இன்று அருகில் இருக்கும் விநாயகர் கோவில் சென்று அருகம்புல் மாலை சாத்தி எருக்கும் பூவால் அர்ச்சனை செய்து கொழுக்கட்டை, அவல் பொறி, கடலை நெய்வேத்தியமாக படைத்து விநாயகர் அகவல் படித்து விநாயகரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். தடைகள் நீங்கி புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர வளர்பிறை சதுர்த்தி நாடாகிய இன்று விக்னேஸ்வரர் என்ற திருநாமத்தில் விநாயக பெருமானை வழிபடுங்கள். ஞானம் பிறந்து அறியாமை விலகி திறமைகள் வெளிப்பட்டு தங்கு தடையின்றி காரியங்கள் நடக்க இன்று விரதமிருந்து விநாயகரை வழிபடுங்கள். நன்றி.